போ. பட்டுக்கெல்லாம் பால் ஊற்றுறேனுங்க. நான் பூனைக்கெல்லாம் பால் ஊற்றுறேன்னு இந்த எல்சா சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அது சாப்பிட மாட்டேங்குது. இதில் பால் கேட்டுட்டு அடம் பிடிக்குதுங்க. இங்கே வா, சாப்பிடுவா. வா எல்சா. பாருங்க, பால் ஊற்றினோன்னா சாப்பிடுது. ஏன்னா அதுங்களுக்கு பட்டுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறேன், பாலில் சாதம் வைக்கிறேன்ட்டு இதுவும் பால் ஊற்றினா தான் சாப்பிடணும்னு அடம் பிடிக்குதுங்க. இல்லாட்டி அப்படியே கொள்ள சைடால் வந்து பட்டு விட்டு சாப்பாடெலாம் திருடி தின்னுட்டு போயிருதுங்க. இந்த திருட்டு பையில என்னங்க பண்ணுறது? வடிவேலு காமெடியில் வர மாதிரி சின்ன பிள்ளைக்கு இருக்க பாலெல்லாம் பிடுங்கி குடிச்சிடறாருங்கிற மாதிரி இது அந்த பட்டுக்கு உள்ள சாப்பாடெலாம் திருடி தின்னுப்படுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னான்னு கேட்டேன். கேட்டுக்கிட்டு சாதம் கிட்டு இதை அடம் பிடிக்குதுங்க. அப்போ தான் எல்சாவுக்கு போட்டு வந்தேன்னா பாருங்கள், வெறும் சாதத்தை போட்டோன்னா இதை சாப்பிடு. நீ சாப்பிடு. உனக்கு பால் ஊற்ற முடியாது. சாப்பிடு. சாப்பிடு. இங்கே போய் சாப்பிடு. போ. முன்னாடி நீங்கள் போய் சாப்பிடுங்கடி. பால் ஊற்றணுமா? பட்டுக்குட்டி நீ சொல்லு. இந்தா சாப்பிடுங்க. முடியாங்க வந்து சாப்பிடுங்க. அது நேராக இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து ஊற்றுனா சாப்பிடாதுங்க. அந்த பால் பாக்கெட்டை பார்த்தா தான் சாப்பிடும். நீனு போய் சாப்பிடுமா. பூனைக்குட்டியும் வருதுங்க. அதனால் நிறைய பால் ஊற்றிட்டு போகலாம். இந்த இங்கே ஒன்று உட்காந்துருக்கா. இன்னும் 2 பூனைக்குட்டி வரும். சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன், பால் ஊற்றி வச்சுருக்கேன். அம்மா விட்டுட்டு வாங்க. முடியாங்க. இது 2 அவங்க அம்மாட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. வெறும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள்.